முதல்ல ஒருத்தர் சேருவாங்க, அவங்க கீழே ஆட்கள் சேர சேர இவங்களுக்கு காசு வரும் அப்படிங்கிறது அந்த பான்சி ஸ்கீமுங்க. விளம்பரம் பார்த்தா பணம் தரும். நான் ₹5 கொடுக்கறதா எடுத்தா ஒரு மாதத்துக்கு 75 கோடி தேவை, ஒரு வருஷத்துக்கு 900 கோடி தேவை. ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா 10% லாபம் வரும். அப்போ 10% லாபம் வரும்னா 9000 கோடிக்கு பொருளை விற்றுருந்தா தான் இவங்களுக்கு வந்து 900 கோடி இருக்கும். இவங்க வந்து மக்களுக்கு வந்து இந்த ₹5 கொடுக்க முடியும். நீங்கள் வந்து ₹1,21,000 கட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ₹480லேருந்து ₹1800 வரைக்கும் ஒரு நாளைக்கு தராங்க. அப்போ எவ்வளோ கோடிகள் தேவை? இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அந்த மை V3 ஆப் மூலமாக நீங்கள் காவல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்கீங்க. போலீஸார் வந்து 4 பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன 5 பிரிவுகள். என்ன பிரச்சனை? இது வந்து ஒரு பான்சி ஸ்கீமுங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க, MLM ஸ்கீமுங்க. இதில் முதல்ல ஒருத்தர் சேருவாங்க, அவங்க கீழே ஆட்கள் சேர சேர இவங்களுக்கு காசு வரும் அப்படிங்கிறது அந்த பான்சி ஸ்கீமுங்க. இது மை V3 ஆட்ஜுங்கிறது ஒரு பான்சி ஸ்கீமுங்க. இவங்க என்ன விளம்பரம் சொல்கிறாங்க, என்ன இவங்க வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, விளம்பரம் பார்த்தா பணம் தரும். எங்களுக்கு வந்து நிறைய நிறுவனங்கள் விளம்பரத்துக்கு காசு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பொருட்களை பல்காக வாங்கி ஹோல்சேலில் வாங்கி ரீட்டைலில் விற்கிறோம், அதுக்கான லாபத்தை உங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 50 லட்சம் பேர்த்துக்கு ₹1 தினமும் கொடுத்தா ₹50 லட்சம் தேவை. ஒரு மாதத்துக்கு 15 கோடி தேவை. இவங்களோட பேசிக்காக ஃப்ரீயாக நீங்கள் இந்த விளம்பரம் பார்த்தாவே ₹7 தராங்க. நான் ₹5 கொடுக்குறதா எடுத்தால் ஒரு மாதத்துக்கு 75 கோடி தேவை, ஒரு வருஷத்துக்கு 900 கோடி தேவை. அப்போ இவங்க வந்து 900 கோடிக்கு ஒன்றே உங்களுக்கு விளம்பரம் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க பொருளை வந்து விற்றுருக்கணும். ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா 10% லாபம் வரும். அப்போ 10% லாபம் வரும்னா 9000 கோடிக்கு பொருளை விற்றுருந்தா தான் இவங்களுக்கு வந்து 900 கோடி இருக்கும். இவங்க வந்து மக்களுக்கு வந்து இந்த ₹5 கொடுக்க முடியும். ஆனால் இந்த நிறுவனத்தில் நீங்கள் வந்து ₹1,21,000 கட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ₹480லேருந்து ₹1800 வரைக்கும் ஒரு நாளைக்கு தராங்க. அப்போ எவ்வளோ கோடிகள் தேவை? இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்டேருந்து காசை வாங்கி அவங்களுக்கே திரும்ப கொடுக்குறாங்க. நீங்கள் கீழே ஆட்கள் சேர்த்த அவங்ககிட்டேருந்து காசை வாங்கி மேலே இருக்கிறவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. இதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இது முழுக்க இந்தியாவில் பேன் பண்ண ஸ்கீம். இப்போ அவங்க தரப்பில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இது வந்து பொய்யான இது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து கூட்டத்தை வந்து திரட்டியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி கூட்டம் திரண்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னாங்க, வாட்ஸ்அப்பில் அவங்க ஒரு மெசேஜ் போயிருந்தாங்க. 19ஆம் தேதி வழக்கு பதிவு செஞ்சாச்சு. இவங்க உடனே பயந்துக்கிட்டு மக்களையும், அதாவது அரசாங்கத்தையும் காவல்துறையும் த்ரெட்டன் பண்ணணுங்கிற நோக்கத்தில் கூட்டத்தை சேர்த்தணும்னு நினச்சாங்க. கூட்டத்தை திடீர்னு நீங்கள் ஒரு நிறுவனம் கூப்பிட்டா எல்லா மக்களும் வரமாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் இந்த கூட்டம் நீங்கள் இன்றைக்கி வந்தால் தான், இன்றைக்கி கோயம்புத்தூருக்கு நீங்கள் வந்து புகார் கொடுத்தா தான் உங்களுக்கு மேலும் வந்து வருமானம் வரும். நாங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரியே வச்சுருக்கோம், நீங்கள் வரீங்களான்னு பார்த்து நாங்கள் அங்கே அட்டெண்டன்ஸே எடுப்போம், நீங்கள் வரலேன்னா உங்களுக்கு வருமானம் வராது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் பகிர்ந்தாங்க அந்த மெசேஜ். அதை பார்த்துட்டு பயந்துட்டு மக்கள் சிலர் வந்து, இன்னும் பாமர மக்கள், அவங்களுக்கு வந்து இதை புரியாமல் சரி நமக்கு வருமானம் வருதே அப்படிங்கிற நோக்கத்தில் இன்றைக்கி கூட்டம் வந்திருக்குது. ஒரு காரணம் இதில் என்ன அப்படின்னா, இத்தனை மக்கள் வந்தால் சரி அரசாங்கம் பயந்துரும், காவல்துறை பயந்துரும், நம்ம மேலே போட்ட எஃப்ஐஆரை வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் அந்த கம்பெனிக்கு வந்துருச்சு. இதை நம்ம அனுமதித்தோம் அப்படின்னா இனி வர மோசடி கும்பல்களும், நான் கூட்டத்தை சேர்த்துனா ஒரு 5000 பேர்த்த கூட்டத்தை சேர்த்துனா என்னை விட்டுருவாங்க, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது நம்ம விடக்கூடாது. இதுக்கு நம்ம ஒரு தனி அன்லாஃபுல் அசம்பிளிக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு இந்த நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறை அடுத்தபடியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? காவல்துறை வந்து இதுக்குன்ட்டே கம்பீட்டன்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 சட்டம், அதாவது டான்பிட், அதுக்கப்புறம் பட்ஜ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம். அந்த ஆக்டில் தான் அதுக்கு வந்து கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி வந்து EOW, பொருளாதார குற்றப்பிரிவு. அவங்க நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக. அவங்க நடவடிக்கை இந்த எஃப்ஐஆரை வந்து சிசிபி போட்டிருக்காங்க, சிசிபி வந்து EOW ஃபார்வர்ட் பண்ணி உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அது நடந்தால் மட்டுமே இந்த மாதிரி மோசடிகளை தடுக்க முடியும். நாங்கள் 2019 ஒரு லிஸ்ட்டு கொடுத்தோம். அதில் 6 கம்பெனிகள் மோசடி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த அரசாங்கம் அன்றைக்கி வந்து நடவடிக்கை எடுக்கலை. 2019 கொடுத்தோம். 2020 அந்த 6 நிறுவனமும் மோசடி செஞ்சுக்கிட்டு போனாங்க.
இன்றைக்கி புகார் கொடுத்துருக்கோம். அரசாங்கம் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கமிஷனர் வந்து நடவடிக்கை எடுத்து இதுக்கு மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நான் வரவேற்கிறோம், இது கண்டிப்பாக வரவேற்கிறோம். இது வந்து ப்ரிவென்ஷன் ஆங்கிளில் ஒரு மோசடி நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நிறுவனம் மோசடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த காசை தூக்கிட்டு வெளிநாட்டுக்கு பறந்து போயிடுவான், அதுக்கப்புறம் மக்கள் வீதிக்கு வருவாங்க, அப்புறம் நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம். ஆனால் இந்த வழக்கு வந்து ஒரு ஸ்பெஷல், தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. அவன் ஓடுறதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இதை நாங்கள் வந்து பயங்கரமாக வரவேற்கிறோம். அரசாங்கத்தையும் காவல்துறையும் பாராட்டுறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.